இந்தியாவுக்கு பிரதமர் என்கிற பதவியே ரொம்ப அநீதி நிறைந்தது. எப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய மக்களால் விரும்பப்படாத ஒரு தலைவராக மோடி இருக்கார். தென்னிந்தியாவில் அவருக்கு வாக்கு வங்கியே கிடையாது. கேரளாவில் கிடையாது, தமிழ்நாட்டில் பிஜேபி ஜெயிக்கிறதே கிடையாது. ஓட்டு பெரும்பான்மையான ஓட்டு வாங்குறதே கிடையாது. அப்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு மோடியை பிடிக்கலை, கேரளா மக்களுக்கு பிஜேபியை பிடிக்கலை. அது மாதிரி ஆந்திரா, அப்புறம் நிறைய இந்தியாவில் ஒரு 4-5 மாநிலங்களுக்கு, 6-7 மாநிலங்களுக்கு கூட கிட்டத்தட்ட 10 மாநிலங்களுக்கு மோடியை பிடிக்கலை. பிற மாநிலங்களில் வாங்கப்பட்ட ஓட்டுகளின் அடிப்படையில் அவர் இந்தியாவின் பிரதமராக எப்படி ஆகிவிடுகிறார். ஒரு இந்தியாவின் பிரதமராக இருக்கிறவருக்கு கிட்டத்தட்ட 4-5 மாநிலங்களில் ஆதரவே இல்லை. 4-5 மாநிலங்கள், இந்தியாவில் உள்ள ஒரு 5-6 மாநிலங்களின் மக்களுக்கு அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருவர் இந்தியாவின் பிரதமராக இருக்கிறார். அப்போ இந்தியாவின் பிரதமர் என்பவர், இந்தியாவின் பிரதமராக இருக்கிற ஒரு மோடி என்கிறவர் எப்படி இருக்காருன்னா, இந்தியாவில் உள்ள 4-5 மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத இந்தியாவில் உள்ள அவர் ஒரு 4-5 மாநிலத்திலேருந்து அங்கே உள்ள மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆனால் ஒரு 4-5 மாநில மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர். அவர் விரும்பப்படாத 4-5 மாநில மக்களின் விருப்பத்திற்குரியவராக அவர் இல்லை. ஆனால் அவர் தான் இந்தியாவின் பிரதமராக இருக்கிறார். எவ்வளோ பெரிய அநீதி பாருங்களேன். அப்போது நம்ம யாரை பிரதமராக தீர்மானிக்கிற சக்தி நமக்கு இல்லைன்னு தானே அர்த்தம். இப்போ தமிழக மக்களுக்கு மோடியை பிடிக்கல, ஆனால் அவர் தான் இந்தியாவின் பிரதமராக வர்றாரு. அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பிரதமரை தீர்மானிக்க முடியலை. தமிழ்நாட்டு மக்கள், கேரளா மக்கள், இவங்க ஒரு ஆந்திராவை சேர்ந்தவங்க, இவங்க அப்புறம் மேற்கு வங்காளம், அப்புறம் டெல்லி, இப்படி ஒரு 4-5 மாநில மக்கள் தங்கள் நாட்டின் பிரதமரை தீர்மானிக்க முடியவில்லை. யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர்களால் தீர்மானிக்க முடியவில்லை. எவ்வளோ பெரிய அப்போ இது என்ன? அப்போ பிரதமர் பதவியே வேண்டாங்கிறது தான் உண்மை. பிரதமர் பதவியே தேவையில்லை. அப்போ முதலமைச்சர் என்கிற பதவியே போதுமானது. அப்புறம் மத்திய அரசுங்கிறது ரொம்ப அதற்கு பெரிய அதிகாரம்லாம் கொடுக்காம, இது ஒரு கூட்டாட்சி மாதிரி, எல்லா மாநில முதல்வர்களும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணுமே தவிர பிரதமர்னு தனியாக ஒருத்தர் இருக்கவே கூடாது. எல்லா மாநில முதல்வர்களும் மத்திய அரசை ஆளுகிற பிரதிநிதிகளாக இருக்க வேண்டும். அப்போ தான் அதுதான் சரி. இப்போ ஒரு முதலமைச்சரை தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழக மக்கள், பெரும்பாலான மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவரே என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக மத்திய அரசை ஆளுகிற ஒருவராக அவர் இருக்க வேண்டும். அதுபோல் ஒவ்வொரு மாநிலத்தின் முதல்வரும் அந்த மத்திய அரசையும் ஆட்சி செய்ய வேண்டும். இப்போ தமிழ்நாட்டின் முதல்வர் அப்படியே பிரதமராகவும் செயல்பட வேண்டும். அது மாதிரி கர்நாடகா முதலமைச்சர் அப்படியே பிரதமராகவும் செயல்பட வேண்டும். அது மாதிரி கேரளாவோட முதலமைச்சர் இருக்கார்ல, அவர் அதே நேரத்தில் இந்தியாவின் பிரதமராகவும் செயல்பட வேண்டும். அப்போ இந்தியாவின் பிரதமர் ஒருத்தராக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்குதோ அத்தனை முதலமைச்சர்களும் அவர்கள் ஆட்சி செய்கிற காலகட்டத்தில் இந்தியாவின் பிரதமர்களாகவும் பதவி ஏற்க வேண்டும், பதவி வகிக்க வேண்டும். அப்போ இந்தியாவுக்கு இப்போ 28 மாநிலம்னு வச்சுக்கோங்களேன். 25 மாநிலமாக எத்தனைன்னு சரியாக தெரிய மாட்டேங்குது எனக்கு. இப்போ 24 மாநிலங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்தியாவில். அப்போ 24 முதல்வர்கள் இந்தியாவின் பிரதமர்களாக செயல்பட வேண்டும். செயல்பட்டு தங்களுக்கான உரிமைகளை அந்த விகிதாச்சார அடிப்படையில், மக்கள் தொகை அடிப்படையில், விகிதாச்சார அடிப்படையில் தங்களுக்குரிய உரிமைகளை பெற வேண்டும். அப்போ தான் நியாயமானது. இல்லைன்னா இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ மோடி என்பவர் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. பாஜக கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு அதிகமாக கிடையாது. அப்போ ஒரு சீட்டு கூட வாங்க முடியல, டெபாசிட் கூட சமயத்தில் வாங்கலை. அப்போ பார்த்திங்கன்னா அங்கே கேரளாவிலையும் பிஜேபிக்கு இடம் கிடையாது. ஆனால் அப்போ தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே தானே இருக்குது. அப்போ இந்தியாவின் பிரதமராக தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத அந்த நரேந்திர மோடி என்பவர் பிரதமராக இருக்கிறார். அது மாதிரி கேரள மக்களால் விரும்பப்படாத ஒரு தலைவர். கேரளாவும் இந்தியாவோட தான் இருக்குது. அப்போ கேரள மக்களால் விரும்பப்படாத ஒருவர் இந்தியாவின் பிரதமராக இருக்கிறார். கேரள மக்கள் தேர்ந்தெடுக்கலை அவரை, ஆனால் அவர் தான் அந்த மக்களுக்கும் பிரதமராக இருக்கிறார்.
இப்படி கேரளா, தமிழ்நாடு, அப்புறம் ஆந்திரா, அப்புறம் வந்து பஞ்சாப்பு, இப்படி கிட்டத்தட்ட 4-5 மாநில மக்களின் விருப்பத்திற்கு முரணான ஒரு தலைவர் பிரதமராக இருக்கிறாரு அப்படின்னா இது என்ன அரசாங்கம்? இது ரொம்ப தப்பு. அப்போது கூட்டாட்சி என்னன்னா அந்தந்த மாநில முதல்வர்கள், அந்தந்த மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்தந்த மாநில முதல்வர்கள் அவர்கள் ஆளுகிற ஆட்சி காலத்தில் பிரதமர்களாகவும் இருக்க வேண்டும், பிரதமராகவும் பதவியை வகிக்க வேண்டும், அந்த இந்தியாவின் பிரதமராகவும் பதவியை வகிக்க வேண்டும். இப்போ இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது. அப்போது இது நல்லா இருக்குல்ல. அதே மாதிரி வந்து பாராளுமன்ற தொகுதிங்கிறதே தேவையில்லை. இந்த சட்டமன்ற தொகுதியவே பாராளுமன்ற தொகுதியாகவும் மாற்றி வேறு ஒரு தீர்வை கொண்டு வரணும். பாராளுமன்ற தொகுதின்னு தனியாக ஒன்று நீங்கள் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, தனியாக ஒன்று நடத்தணுங்கிற அவசியம் இல்லை. சட்டமன்ற உறுப்பினர்களே பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கலாம். இப்போ சட்டமன்ற தொகுதியவே பாராளுமன்ற தொகுதியாகவும் மாற்றிடலாம். அப்போ இன்றைக்கி 538 பாராளுமன்ற தொகுதி என்னவோ இருக்குதுல்ல, அதையே என்ன பண்ணணும், இப்போ தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதி இருக்குதுன்னா அது மாதிரி கிட்டத்தட்ட இப்போ ஒவ்வொரு மாநிலத்துலேயும் கேரளாவில் ஒரு 334 சட்டமன்ற தொகுதி இருக்குது. இப்போ இதெல்லாம் சட்டமன்ற தொகுதி தான் பாராளுமன்ற தொகுதி. சட்டமன்ற தொகுதின்னு ஒன்று தான் இருக்குது, பாராளுமன்ற தொகுதின்னு ஒன்று கிடையாது. பிரதமர்னு ஒரு பதவி கிடையாது. பிரதமருங்கிறது வந்து ஒவ்வொரு மாநிலத்தின் முதல்வர் தான் பிரதமராகவும் செயல்படுவாங்க அப்படின்னு. அப்போ இந்த எம்எல்ஏக்கள் தான் எம்பிக்களாகவும் செயல்படுவார்கள் அப்படின்னு வச்சிடலாம். அப்போ தேர்தல் செலவு மிச்சம். அந்த மக்கள், ஒரு மாநிலத்தின் பெரும்பான்மையான மக்களுக்கு பிடிக்காத ஒருவர் அங்கே பிரதமராகவே ஆக முடியாது, பிடித்தவர்கள் தான் அங்கேயும் போக முடியும். இந்த மாதிரி நம்ம வச்சாதான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம விருப்பமே இல்லாத ஒருவர் நம்மை ஆட்சி செய்கிறார், நமக்கு பிடிக்கவே இல்லாத ஒருத்தர். இது இப்போ நரேந்திர மோடிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் எப்படா போவார், போகவே மாட்டார் பொழுது, அவ்வளோதான் இருந்து இங்கே தான் இருப்பார் பொழுது. காரணம் என்னென்னா வட மாநில மக்கள் அவரை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, வட மாநில மக்களுக்கு அவரை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு தெரில. அது மாதிரி வந்து மத்திய அரசு பணியாளர்களில் இப்போது இந்தியாவின் மக்கள் தொகையில் வந்து தமிழ்நாட்டுக்காரங்க இப்போ ஒரு 5% தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க, ஒரு 2% கேரளா மக்கள் 2% இருக்காங்கன்னா, அப்போது அந்த மத்திய அரசு பணியாளர்களில் 5% தமிழர்களுக்கும் 2% கேரளா மக்கள், அந்த மக்கள் தொகை எத்தனை சதவீதம் இருக்கோ அத்தனை சதவீதம் அந்த மத்திய அரசு பணியாளர்கள் அவர்கள் இடம்பெற வேண்டும். இப்போ இராணுவத்தில் பார்த்திங்கன்னா இப்போ இந்திய மக்கள் தொகையில் 5% வந்து தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இராணுவத்தில் எத்தனை பேர் தமிழ்நாட்டுக்காரங்க இருக்கணும்னா 5%. அது இராணுவத்தில் மொத்த இராணுவ வீரர்களில் 5% தமிழர்கள் இருக்க வேண்டும். மொத்த மக்கள் தொகையில், இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் 2% கேரளாக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ மொத்த இராணுவத்தினரில் 2% கேரளா மக்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். இப்படி விகிதாச்சார அடிப்படையில் சரிசமமாக வந்து மத்திய அரசு பணிகளில் இடம்பெற வேண்டும். இப்போ பார்த்திங்கன்னா சில மாநில மக்கள், வட மாநில மக்கள் ரொம்ப அதிகமாக அங்கே வந்து மத்திய அரசு பணிகளில் அமர்த்தப்படுகிறார்கள். இதுபோன்று தவறுகள் நடக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப ஏமாத்துகிற வேலை, அது மாதிரி நடக்கக்கூடாது.